ப்ராபப்ளி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் யார்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எல்லோரும் கடைசியாக ப்ரொடியூசரை பற்றி பேசுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே ப்ரொடியூசர் பற்றி பேசிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா குமரன் மூலமாக தான் எனக்கு கணேஷ் சார்லாம் அறிமுகம். ஒரு ஒரு கதையை சொல்லும்போது ஒரு 2-3 பேர் சேர்ந்து கதை கேட்குறேன். இது ஜென்ரலாக நடக்கிற ப்ராசஸ் தான். அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து உடனே அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது, உடனே ஓகே ஆகுது, அண்ட் கடகடன்னு ப்ராஜெக்ட் நகர்ந்து போகுது. அண்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வேகமாக போகுது. அப்படின்னும்போது கணேஷருடைய ஒரு முடிவோடைய ஒரு வலிமை என்ன அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அப்புறம் என்னென்னா, இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். இன்டர்வல் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும். அதாவது 10 நிமிஷம் ஓடுவாங்க, 3 நிமிஷம் நடப்பாங்க, 1 நிமிஷம் தவழுவாங்க, திருப்பி ஓடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ எங்கள் ப்ராஜெக்ட்டு இன்டர்வல் ட்ரைனிங் மாதிரியே நடந்தது. திடீர்னு 10 நாள் பேய் மாதிரி வேகமாக ஓடும், திடீர்னு பார்த்தா சவுண்டே இருக்காது. இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னடா இது நல்லா தானே போய்ட்டுருக்கு, ஏன் திடீர்னு நிற்குது, ஏன் இப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா டேரக்டருக்கும் இருக்கிற ஒரு அந்த ஒரு சின்ன கலக்கம் இருக்கும். ஏன்னா டைரக்ஷன்றது ஒரு பெரிய ஃப்ளோ. அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதில் எத்தனை விஷயங்களை வந்து நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியும்னு தெரியாதுன்றதை நான் ரொம்ப தீர்மானமாக நம்புகிறேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப தள்ளி போடுறாங்களே அப்படின்னு பார்த்து ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, தள்ளி போடலான்ற டெசிஷனையே தள்ளி போடுறாங்களே, அந்த லெவலுக்கு இவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருந்தது. அப்புறம் ஒரு விஷயம் என்னோடய கிரிக்கெட் கோச் ரமேஷ் சார் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அது அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து அது திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா, கணேஷ் சார் வந்து இயல்புலேயே இடது கை பழக்கம் இருக்கிற ஒரு மனிதர். ஸோ இந்த இடது கை பழக்கம் இருக்கிறவங்க என்னென்னா, அவங்களுடைய அப்ரோச்சே மெத்தாடிக்கலாக இருக்கும். அது நமக்கு ஸ்லோவாக தெரியும். ஆனால் அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா உலகமே எதிர்த்து நின்றாலும் அதை பேக் பண்ணுவாங்க, அதில் நிற்பாங்க உறுதியாக அப்படின்னு. ஸோ கணேஷ் சார் உறுதியாக நின்றதுனால மட்டும்தான் இந்த மேடையில் நான் உறுதியாக நின்று பேச முடியுது. ஸோ தேங்க்யூ கணேஷ் சார். நீங்கள் இல்லைன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள். அண்டு நான் ஒரு தடவையும் இந்த வானிலை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வெதர்மேன் சொல்லுவார், நுங்கம்பாக்கமில் இவ்வளோ மழை, மீனம்பாக்கமில் இவ்வளோ. எப்போ பாரு நுங்கம்பாக்கத்தில் நிறைய மழை பெஞ்சதே நான் ஃபீல் பண்ணுறேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கணேஷ் சார் தான். அவ்வளோ நல்லவரை சத்தியமாக சினிமாவில் கூட காட்ட முடியாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டு நடந்த டைமில் இப்போ வரைக்கும் யாருக்கும் ஒரு பேமெண்ட் பெண்டிங் அப்படின்றது இல்லை. எல்லாருக்கும் நேரத்துக்கு அவங்களுக்கான சம்பளம், அவங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் வாய்ந்த சம்பளம், யார்கிட்டையும் பார்கெயின் கூட பண்ணாமல் அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான முதலாளி. நான் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு டேரக்டராக நான் இந்த படத்தில் ஜெயிச்சேன்னா எனக்கு இன்னொரு படம் கிடைக்கலாம், இன்னும் 2 படம் கிடைக்கலாம். ஆனால் ஒரு ப்ரொடியூசராக என் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும்னு நான் ஏன் ஆசைப்பட்றேன்னா, அவர் ஜெயித்தா என்ன மாதிரி ஒரு 3லேருந்து 4 டேரக்டருக்கு லைஃப் கிடைக்கும். ஐ எம் வெரி ஷுர். அந்த அளவுக்கு அவ்வளோ பேஷன் இருக்குது அவருக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறதுல. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அண்ட் இன்றைக்கி குமரன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு பேசினார் தெரியுமா. நிஜமாகவே அண்ணன் மாதிரின்லாம் சொல்ல வேணாம், அண்ணனே சொல்லியிருக்கலாம் குமரன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் அவர் வந்து குமரனை பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது யாருன்னா, இந்த ப்ராஜெக்டில் வந்து முதல் முயற்சியாக இதுலேருந்து பாட்டிலேருந்து தான் ஆரம்பித்தோம். ஸோ அச்சு தான் ஆரம்பித்தான். அச்சு கூட ஒர்க் பண்ணுறதே ரொம்ப அலாதியான அனுபவம். பேசிக்காக அச்சு மாதிரி ஒரு கம்போசர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா எந்த கட்டத்துக்கு போயிருக்குன்னா, ஒரு படம் கூட வராத ஒரு மியூசிக் டைரக்டருக்கு 10 படம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆனால் பின்னோக்கி போய் பார்த்து நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு கம்போசரை மேலே கொண்டு வருவோமேன்ட்டு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு டைரக்டர், ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் யோசிச்சாங்கன்னா அச்சு மாதிரி நிறைய பேரை நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விடியாத இரவு பாட்டு எதுக்காக பண்ணோன்றதை நான் இப்போ சொல்கிறேன். உண்மையிலேயே என் தாத்தா பாட்டி காலத்தில் மயக்கமாக கலக்கமாக இருந்தது. என்னுடைய அப்பா அம்மா ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்த காலத்தில் வந்து யாராவது டவுனாக இருந்தால் ஒவ்வொரு பூக்களுமேனு ஒரு பாட்டு இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு என்றைக்காவது அவன் டவுன் ஆவான்ல, அப்போது அவன் லைஃப்பில் திருப்பி அவன் மேலே வரணுன்னா நம்ம ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதுதான் விடியாத இரவு பாட்டில் வி ட்ரைட். அது என்னுடைய ஞான குரு ஞான தகப்பன் கண்ணதாசனுக்காக இந்த பாட்டை ஒருவேளை அவர் எழுதினா எப்படி எழுதுவார் அப்படின்னு நினச்சி நான் எழுதின பாட்டு அது. இந்த படத்தில் 6 பாட்டு பண்ணோம். இந்த 6 பாட்டுமே ஒரு பாட்டு வந்து பாரதியாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு நாமுத்துக்குமாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு வைரமுத்து சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு வாலி சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு கண்ணதாசன் சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு இப்போ இருக்கிற அசல் கோளார் பால் டப்பா மாதிரி நம்மளாலையும் எழுத முடியாதுன்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது மிஸ்டர் ஆனந்த். நீங்கள் சொன்னீங்க. எனக்கு என்னென்னா, இந்த படத்தில் நான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்போட அருமை தெரியும். எனக்கு கொடுத்த வாய்ப்புகள், நிராகரிக்கப்பட்ட வாய்ப்புகள்லாம் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியும். நான் ஒரு வேளை தப்பாக எழுதினேன்னா வேறு யாராவது யோசிக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட கதைக்கான பாடல்களை என்னால் எழுத முடியும் அப்படின்னு நான் நம்பினா நான் எழுதினேன். பட் எல்லா படத்துலையும் நான் அதை பண்ணுவேனான்னு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஐ வாண்ட் டு கொலாபரேட் வித் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ். குமார சம்பவம் ஹேஸ் டு பி ஸ்பெஷல் ஃபார் மீ. இந்த படத்துடைய அத்தனை லிட்ரேச்சர், எனி திங் தட் யூ சி, ரைட்டிங்லேருந்து ஆரம்பித்து, பாட்டுலேருந்து ஆரம்பித்து, எவ்ரி திங், எழுத்துன்னு நீங்கள் எதை கேட்டாலோ பார்த்தாலோ இது அத்தனையும் நான் ஓன் பண்ணணும்னு நினச்சேன். இது ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். பட் அந்த பேராசைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அடுத்த பேராசை இருக்குது. என்னென்னா, ஆடியன்ஸ் டிசர்வ் ஃபென்டாஸ்டிக் என்டர்டெயின்மெண்ட். அந்த ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை இது வரைக்கும் யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்காக உயிரை கொடுத்து அவ்வளோ வேலை நான் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். இதை நான் சொல்லும்போது வித் அ லாட் ஆஃப் ஹம்பிள்னஸ் ஒன்லி ஐம் டெல்லிங். ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு தேட்டருக்கு வரும்போது, எங்கேயாவது ஒரு மாலுக்கு வந்து பார்க்கும்போது, குழந்தைங்களோட வர நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்த படத்துக்கு போகிறதுனே தெரில. யூஏ இருக்குது, போகலாமா வேணாமா, ஐயோ இது ஏவாக இருக்குது, இதுங்க போகவே வேணாம், இது பயங்கர ஆக்ஷன் படமாக இருக்கும், குழந்தைங்களை கூப்பிட்டு போனோம். இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா எப்பயுமே குழப்பத்தில் இருக்காங்க. அந்த அப்பா அம்மாக்கள்லாம் கவலையப்படாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற நண்டு சிண்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கண்டிப்பாக செப்டம்பர் 12 நீங்கள் தேட்டருக்கு வரலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. குடும்பமாக இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு யூ ஹவ் டன் சம்திங். ஸோ அச்சுக்கு அப்புறம் அடுத்தது என்னுடைய டிஓபி ஜெகதீஷ் அண்ட் வாசு. இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படின்னா, எங்கள் ப்ராஜெக்ட் ஒரு ஸ்பிரிச்சுவலி எம்பவர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஜெகதீஷை ஜக்கின்னு கூப்பிடுவேன், வாசுவை வாசுதேவ்னு கூப்பிடுவேன். ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு ஒரு பேர் வரும். அவரும் ஒரு பெரிய சத்குரு. ஸோ அவரோட பிளெஸிங் எப்படியோ கூடவே சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க ஒய்ஃப் கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்ன திட்டினாங்கன்றது எனக்கு தெரியும். என் எதிர்க்க எதையுமே காட்ட மாட்டாங்க. ஆனால் நான் சொன்ன எல்லாத்தையும் பண்ணாங்க, சொன்னதுக்கு மேலேயும் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நான் எந்த விதத்துலேயும் நன்றி கைமாறலாம் நான் எதுவுமே, சம்பளம் கொடுத்தோம், அது எல்லாருமே கொடுக்குறது தான். பட் அதுக்கு மீறி நான் என்ன கொடுக்க முடியும்னு தெரியல. பட் ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் தெம் சம் ஷோரீல். ஸோ இந்த மாதிரி ரெண்டு திறமையாளர்களெல்லாம் யூஸ் பண்ணணும் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஜெகதீஷ் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். உடனே அவன் தன்னோட பெரிய ஆள்னு நினச்சிப்பான், அதெல்லாம் கிடையாது. லாங் ஹேர் வளர்க்குறதுல எனக்கு அவன் ஒரு இன்ஸ்பிரேஷன், அவ்வளோதான். அவனை பார்த்து தான் நான் வளர்க்க ஆரம்பித்தேன். நீ ரொம்ப பெருசாக ஆடாது, ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா, அடுத்தது வந்து வாசு ஒரு வித்தியாசமான கேரக்டர். படம் முடிஞ்சு ரொம்ப நாள் அப்படி போயிட்டுருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே வாசுக்கு ஃபோன் பண்ணி, டேய் என்ன நடக்குதுன்னு கேட்டியாடா? இல்லை சார், நீங்களே சங்கடமாக இருப்பீங்க, நான் எதுக்கு சார் பேசி உங்களை இன்னும் சங்கடப்படுத்தணும். அதாவது அவனே முடிவு பண்ணிவிடுவான், நான் சங்கடமாக இருப்பேன், நான் டிப்ரெஷனில் இருப்பேன், நான் ஏதாவது சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய்ட்டு, எல்லாம் அவனே முடிவு பண்ணிடுவார். அப்புறம் நான் எதுக்கு முடிவு பண்ணுன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப பாசக்கார ஒரு கேரக்டர் வாசு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாசு. அப்போ அந்த ஒரு விஷயம், அந்த ஊர் பாசம்னுவாங்கள்ல, அதுதான் வாசு. அடுத்தது மதன் லக்கிமேன்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணுறான். ஸோ லக்கிமேன்லேருந்து டெக்னிக்கலி அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது என்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு யாரை நல்லா வேலை செய்யாதவங்க வேலை செய்யலை அப்படின்னா நான் என்றைக்குமே எனக்கு கோவமே வராது. ஏன்னா அவங்களால அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் நல்லா வேலை செய்கிறவங்க தப்பு பண்ணால் தான் நம்ம எல்லாருக்குமே கோவம் வரும். மதனோட டீமும் எக்ஸ்ட்ராடினரியாக வேலை செய்கிறவங்க. அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட எனக்கு கோவம் வரும். அந்த குவாலிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணலைன்னா தான் எனக்கு கோவம் வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். உடனே ப்ரெஸ்ஸு மீடியா எதிர்க்க என்னை கோவக்காரன் அப்படின்னு சொல்லி மதன் கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டான் அப்படின்னு தயவு செஞ்சு தம்ப்நெயில்லாம் போட்டுறாதீங்க. நான் மதனை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் மதன் ரொம்ப முக்கியமான மனிதன். லக்கிமேன் ரிலீஸ் ஆகி ஒரு 10 படம் ரிலீஸ் ஆன நாளில் தான் லக்கிமேன் ரிலீஸ் ஆச்சு. அப்போ தேட்டர்கள் கிடைக்கல, தேர் ஆர் ஸோ மெனி இஷ்யூஸ் தட் ஹேப்பன். அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்து மிகப்பெரிய லெவலில் அந்த படம் பேசப்பட்டது. இது எல்லாமே நடக்கும்போது அந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேர் என் கூட அதுக்கப்புறம் தொடர்புலே யாருமே பேசல. ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் நான் உடஞ்சிடக்கூடாதுன்னு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் பாருங்கள் சார், இது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சார், இவன் என்ன ரிவ்யூ போட்டிருக்கான் பாருங்கள் சார். டெய்லி இருக்கிறது எதுக்கு ஒரு எடிட்டர் ஆஃப் அ ஃபிலிம் ஷுட் டூ திஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி நான் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹோல்ட் பண்ண ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங் மதனோடைய அசிஸ்டன்ட்ஸ் வந்து என் அசிஸ்டன்ட்ஸை விட நான் ஒரு படி நான் மேலே அவங்கள பார்ப்பேன். ஏன்னா எனக்காக உயிரை கொடுப்பாங்க லிட்ரலாக. அதுதான் அவங்கக்கிட்ட நான் ரொம்ப பிடிச்ச விஷயம். விநாயகம், அப்புறம் பிரணாத், தமிழ், இவங்க எல்லாமே மதனோட அசிஸ்டன்ஸ் கிடையாது, என்னோடய அசிஸ்டன்ஸ் மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக திட்டுவேன். அதனால் அதை பற்றி அவங்களும் கவலைப்பட மாட்டாங்க. பட் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன்,
யார் என்னை விட்டு போனாலும் என்ன பண்ணாலும் நான் ஐ கேன் கேரண்டி தட் மதன் டெஃபினட்டாக என் கூட இருப்பான். ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கை மதன் மேலே என்றைக்குமே இருக்குது. அதுதான் நான் மதன் மேலே காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய லவ்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னுடைய ஸ்டைலிஸ்ட் நந்தினி வரலை. அவங்க நந்தினியும் அவங்க கூட அகல்யான்னு ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ இவங்க எப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு ரெக்குவயர்மெண்ட் வேணுன்னா எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு நாள் காலைல ஒரு 7:30 மணிக்கு டாக்டர் கோட் ஒன்று விட்டுட்டாங்க. எங்கே அப்படின்னு கேட்குறேன். இன்னும் 15 நிமிஷத்தில் ஷார்ட் அப்படின்னு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓரமாக பார்த்தா பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். இங்கே பக்கத்தில் ஒரு கிளினிக் இருக்குது, அவங்க திறக்கிறதுக்கு 8 மணி ஆகும், அதுக்கு முன்னாடி போய்ட்டு நம்ம யார்கிட்டயே கேட்டு அந்த கோட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். பேசிக்காக திருடுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க. அந்த லெவலுக்கு எனக்காக ஓடினவங்க அவங்க. இந்த படத்தில் இவ்வளோ அழகாக குமரனையும் பாயலையும் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க 2 பேர் தான். ஸோ அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்துடைய காஸ்டிங் மிகப்பெரிய அளவில் அமைஞ்சிச்சுக்கு என்னுடைய காஸ்டிங் டைரக்டர் வர்ஷா வாஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். இந்த படத்தில் நான் எதிரே பார்க்காத நிறைய பேரை காஸ்ட் பண்ணது வர்ஷா தான். ஸோ தேங்க்யூ வர்ஷா, யூ ஆர் ஸோ ஃபென்டாஸ்டிக் ஃபார் மீ அண்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் ஆல்சோ தேங்க்யூ. வருஷாலாம் முடித்து இதுக்கப்புறம் நான் வேறு யாரையாவது விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமான ஏரியா சவுண்டு. உதய் சார் டீம் வந்து எனக்கு எப்படின்னா என்னோடய வீடு மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை தடவை நாங்கள் வந்து இந்த படத்தை எவ்வளோ வெர்ஷன்ஸ் நாங்கள் வந்து எடிட் பண்ணி என்னென்னலாம் பண்ணாலும் இந்த படத்துடைய சவுண்டுக்காக ஒரு வேலை நடக்கணும். அந்த சவுண்டு வேலையை ரொம்ப அதாவது ஒரு சுணக்கம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்வாங்களா, அது வந்து உதய் சார் டீம், எஸ்பெஷலி சரவணன், ரஞ்சித், எஃப்எக்ஸில் இவங்க எல்லாருமே எனக்காக என்னமோ தெரில என்னை ஒரு அவங்க ஃபேமிலி மாதிரியே என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. அது என்னால் புரிஞ்சிக்க முடியும். உரிமையாக பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, என் கூட சாப்பிடுவாங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து டீ குடிக்க போகலான்னு. இந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அண்டு தேங்க்யூ உதய் சார், சரவணன் அண்ட் ரஞ்சித். இதை தவிர என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து தீபக் என் கூட லக்கி மேன்லேருந்தே ஒர்க் பண்ணாங்க, கோ டைரக்டர். இந்த படத்துலையும் கோ டைரக்டர் வேலு சார். அதுக்கப்புறம் கோகுல், விவேக், சந்தோஷ். அதுக்கப்புறம் என்னுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக பார்த்துக்கிட்ட ஆதித்யா. ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். அண்டு கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவ் மாதிரி கண்ணன் ஒருத்தர் இருக்கான். கண்ணன்னு பேர் சொன்னாலே என் டீம் குதூகலம் ஆகிடுவாங்க. ஏன்னா கண்ணன் அந்த மாதிரி தான். ஒரு டேரக்டரை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குருவாக பார்ப்பான், இல்லை வந்து கடுப்பாக கூட பார்ப்பான், இதை வேணால் வச்சுக்கலாம். ஆனால் கண்ணன் என்னை எப்படி பார்த்தான் அப்படின்னா என்னை புக் மை ஷோவாக பார்ப்பான். ஏதாவது ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆனால் முன்னாடி நாள் கண்ணன் சார் எனக்கு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிருங்க சார், டேய் வேறு எதுவுமே கேட்க மாட்டேடா அப்படின்னு. ஆனால் கண்ணன் ஒரு பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங். இருக்கிறதுலே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் இந்த ரூமில் யாருன்னு கேட்டால் கண்ணன் மட்டும் தான். நீங்கள் எந்த ஏரியாவுக்கு கண்ணனை கூப்பிட்டு போனாலும் அந்த ஏரியாவில் யாராவது ஒருத்தர் கண்ணா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எங்கே லொக்கேஷன் பார்க்க போனாலும் கண்ணனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் இருக்காங்க. எப்படின்னே தெரில, எனக்கு தெரிஞ்சு கலியுக கண்ணனாகவே அவன் இருக்கான். எங்கே போனாலும் எல்லாருக்கும் அவனை தெரியுது. ஸோ ஆக்சுவலாக மறைக்கிற உருவம் கிடையாது, இருந்தாலும் கண்ணன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹியூமன் பீயிங். தேங்க்ஸ் கண்ணா. ஸோ என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முடிச்சாச்சு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 2 ஏஞ்சல்ஸ் நான் சொல்லுவேன், கார்டியன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு. ஒன்று ரவி சார், இஸ் மை மேன் ஃப்ரைடே. நான் ஃப்ரம் மை ஹார்ட் ஐ எம் டெல்லிங் யூ, நான் ஒரு டிப்பிக்கல் ஃபயர் அண்ட் ஐஸ் தான். எனக்கு கோவம் வரும், உடனே போய்டும். ஆனால் நான் கோவப்பட்டால் சாரி கேட்டுவிடுவேன். நான் இந்த மாதிரி தான். ஏன்னா நான் ஒரு க்ரியேஷனில் இருக்கும்போது நான் இப்படி தான் இருப்பேன். சாதாரண டைம்லலாம் நான் இப்படி இருக்க மாட்டேன். பட் எத்தனையோ விஷயங்கள் வந்து ரவி சார் எனக்காக ஹேண்டில் பண்ணது வந்து எக்ஸ்ட்ராடினரி. அந்த மாதிரி எனக்கு ரவி சார் அளவுக்கு ஒரு விஷயத்தில் ஒரு தொலைநோக்கு இருந்ததுன்னா நான் ரொம்ப பெட்டராக இருந்திருப்பேன்னு நிறைய தடவை தோணும். அவர் எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் அப்படின்னு, அதை விடுங்க, இவன் 10 பாம் போடும், அவன் 10 பாம் போடும், முடிஞ்சிருச்சுங்க, 3 நாளில் முடிஞ்சிருங்க, வாங்க வேலையை பார்ப்போம். நேஷ்னல் லெவலில் ஒரு த்ரெட் இருந்தால் கூட தலைவன் கவலையே பட மாட்டார், எல்லாத்தையும் சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவார். அந்த ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப தேவை. ஸோ தேங்க்ஸ் ரவி சார், ஐ ரியலி லவ் யூ. அண்டு அடுத்தது ரவி சார் கிட்ட வந்து என்ன பெரிய விஷயம்னா, நீங்கள் எந்த பிரச்சனையை கொண்டு போனாலும் ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. நான் இப்போ அடுத்து சொல்ல போகிறோம், நீங்கள் எந்த சொல்யூஷன் கொண்டு போனாலும் ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு. அதுதான் என் தலைவன் ஸ்ரீனி. ஸோ நாங்கள் 2 பேர் மதன் சொன்ன மாதிரி டிப்பிக்கல் டாம் அண்ட் ஜெரி. ஆனால் நான் சொல்கிறேன், ஸ்ரீனி சார் வந்து இல்லைன்னா உண்மையிலே இந்த ப்ராஜெக்டுடைய முன்னெடுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ இடங்களில் ஸ்ரீனி சார் இந்த ப்ராஜெக்டுக்காக அவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு. அவர் வந்து டெய்லி அவர் கூட காலையில் பேசலை அப்படின்னா எனக்கு வந்து பொழுதே போகாது. ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் பேசுவோம், அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார், நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன். அவர் கூட சண்டை போடலன்னா அந்த மீட்டிங் முடிஞ்ச மாதிரி இருக்காது. ஒரு நல்ல விருந்தோட எண்டில் பீடா போடுற மாதிரி நானும் ஸ்ரீனி சார் சண்டை போட்டோன்னா அந்த டீம் மீட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம், எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும். பட் அவர் சண்டை போடுறது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னா இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அன்கண்டிஷ்னல் லவ், அன்கண்டிஷ்னல் சப்போர்ட்னுவாங்க தெரியுமா, அதுதான் ஸ்ரீனி சார்.
அதாவது குமரனுக்கு லைஃப்பில் கடவுளாக பார்த்து அமிச்ச பீப்புளில் ஸ்ரீனி சார் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த அளவுக்கு ஸ்ரீனி சார் இஸ் அ வெரி வெரி கிரேட் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஸ்ரீனி சார், நீங்கள் இல்லைன்னா இது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் கம்மிங் டு மை ஆக்டர்ஸ், ஃபஸ்ட்டு ஜிஎம் குமார் சார், தாத்தாலேருந்து ஆரம்பிப்போம். ஜிஎம் குமார் சார் வந்து லாஸ்ட் மினிட் இன்க்ளூஷன். நாங்கள் வேறு ஒரு ஆர்டிஸ்ட் கேட்டோம், பட் அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால வரமுடியல. ஜிஎம் குமார் சார் இப்படின்றதுக்குள்ளே வந்தார். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ஷூட் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டு, யாரா நீ அப்படின்னு. என்ன அங்கேருந்து வான்ற, இங்கேருந்து நில்லுன்ற, எடுக்கிற, அவ்வளோதான்ற, போன்ற, வாழ்ற, என்ன நடக்குது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு. சார் நீங்கள் கதை அப்படின்னு, கதையெல்லாம் வேணாம், என் கேரக்டர் மட்டும் சொல்லணும். ஆனால் அவர் என் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, பாக்யராஜ் சாருடைய எத்தனையோ எக்ஸ்ட்ராடினரி படங்கள் வந்து ஜிஎம் குமார் சாரும் லிவிங்ஸ்டன் சாரும் சேர்ந்து அவர் கூட ரைட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஷார்ட் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நார்த்தில் சலீம் ஜாவித் மாதிரி சொல்லக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து லிவிங்ஸ்டன் சாரும் குமார் சாரும். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரே ஷாட் அப்படின்றது, இதுக்கப்புறம் இது வேணால் வரலாம், முதல் ஷாட்டாக நான் வச்சுக்கிறேன். அது வந்து குமார சம்பவத்தில் தான் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமை எனக்கு கொடுத்தாங்க 2 பேரும். லிவிங்ஸ்டன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது எங்கள் அண்ணன் குமரவேல், பானிபூரிக்கு அப்புறம் இது. அவர் ஆக்சுவலாக அவங்ககிட்ட மேடை நாகரிகத்துக்காக வந்தான், யாரா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன்லாம் சொன்னார். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இவர்கிட்ட கதையை கொண்டு போய் சொல்லும்போது, என்னடா எப்போ பாரு போராளி ரோலே கொடுக்குறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியலையாடா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் பண்ண முடியாப்படா அப்படின்ட்டார். ஐயோ அண்ணனே முடியாதுன்ட்டார். அடுத்தது நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் அவுட்டு போல இருக்குது, அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு போய் இப்போ யாரை பிடிக்கிறது, இந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு வாரம் கழித்து அவர் திடீர்னு கூப்பிட்டு சரி நானே பண்ணுறவா அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, அது அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்கிற விஷயம். நான் கூட சொல்லுவேன் எங்கள் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ எங்கள் அண்ணனுக்கு ஆக்சுவலாக நான் உண்மையிலே சொல்கிறேன், ராதாமோகன் சார் வந்து இந்த படத்தை பார்த்தார்னா, அவர் குமரவேல் என்னோட பாலாஜி ஒன்று நல்லா யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லணுன்ற ஒரே ஒரு எய்மில் தான் நான் குமரவேல்னா வந்து இந்த படத்தில் காமிச்சோம். அந்த கேரக்டர் வந்து குமரவேல்னாவை தவிர வேறு யாராலையுமே பண்ணியிருக்க முடியாதுன்றது தான் நீங்கள் படம் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அண்ட் இது ஒரு போராளியை பற்றின கதை, ஆனால் அவன் போராட்டத்தை பற்றின கதை கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஃபிலிம் மேக்கரை பற்றின கதை, ஆனால் அவன் படம் எடுத்த கதை கிடையாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய பெஸ்ட்டு சிவா அரவிந்த் யார் அப்படின்னா, அந்த 16 வயது நிலையில் வந்து எல்லாரும் என்ன சப்பானின்னு சொல்கிறாங்க மயில் அப்படின்னு. நீ சப்பானி இல்லை கோபாலகிருஷ்ணன் அப்படின்வாங்க இல்லையா. அவர் பாவம் ஒரு படத்தில் நடித்தார். அந்த படம் வேறு 100 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு. எங்கே போனாலும் பாவம் அவரை கிளின்னு கூப்பிட்டு, ஒரு தடவை எங்கேயோ ஒரு ஷூட்டிங்கில் அவரை பார்க்கும்போது பார்த்தா நல்லா பல எம்ஜிஆர் மாதிரி தகன்னு மின்றார். யார் அவருன்னா, நான் தாங்க கிளி அப்படின்னு. இவ்வளோ அழகாக இருக்குது, எதுக்கே அதை போய் எப்படி நடிச்சிங்க அப்படின்னு. நான் சொன்னேன் நீங்கள் வாங்க நம்ம பண்ணலாம். எனக்கு இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, டைப் காஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு கேரக்டரில் ஹிட் ஆகிட்டார்னா அதே கேரக்டருக்கு திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை உடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு படம் நடக்கணும் அவங்களுக்கு. அந்த படமாக சிவாவுக்கு இந்த படம் நடக்கும். ஏன்னா இப்போ எனக்கு நான் நடிக்கிறது நான் நிறுத்தினேன் அப்படின்னா, நான் நிறுத்தலை ஆக்சுவலாக. எப்போ பாரு என்னை பார்த்தா கார்ப்பரேட் வில்லன் அப்படின்றவாங்க. எனக்கு புரியவில்லை, கார்ப்பரேட்டில் எல்லாருமே வில்லன் கிடையாது, அது என்னை பார்த்தா வில்லனாகவே கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல. நாய்கள் ஜாக்கிரதைக்கு அப்புறம் எல்லாரும் என்னை வில்லனாகவே கூப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி படங்களில் என்னை பார்க்குறதுக்கு பிடிக்கல. அதனால தான் நான் நடிக்கிறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன். பட் அது ஏதோ ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். நான் இன்றைக்கி டைரெக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னும் நான் ஒரு ரோல் பண்ணுறதோட அது சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த ரோலில் இன்னொருத்தரை நடிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட்லீஸ்ட் அவங்களுடைய லைஃப்பில் நம்மளால் ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும்னா ஐ கேன் டூ இட். அதுக்காக அடுத்தது வினோத் முன்னா சார் கிட்ட இயல்பாகவே வந்து ஒரு சின்ன மந்தத்தன்மை இருக்கும் அவர் நடக்கும்போது எல்லாமே பண்ணும்போது. ஆனால் அவர் பண்ண கேரக்டர் வந்து அதை ரொம்ப பர்ஃபெக்டாக உள்வாங்கி பண்ணார். அண்ட் நான் ஜஸ்ட் ஸ்பாயிலர் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். செகண்ட் ஹாஃபில் அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அந்த சீன் நாங்கள் எத்தனை ஃபோக்கஸ் குரூப் ஸ்க்ரீனிங் போட்டாலும் அந்த சீனில் மினிமம் 3லேருந்து 4 பேர் கண் கலங்கி நான் பார்த்துருக்கேன். ஒரே ஷாட்டில் அந்த மனுஷன் நடித்தார். அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் அத்தனை பேருக்கும் அது ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வி ஆல் நோ தட் ஃபிலிம். ஸோ அது அவர் லைஃபோடைய ஒரு பெஸ்ட்டு ஷோரீலாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் வினோத் சாகர், அவன் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு க்ரூஷியல் ரோல் பண்ணியிருக்கான். இன்றைக்கி விஜய் தேவரகொண்டா கூட நடிச்சிட்ருக்கான். அதனால் அவனால் வர முடியல. பட் இந்த படம் வினோதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமையும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி பாலசரவணன் வந்து வேறு ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. பட் பாலசரவணனும் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய பில்லர். ஒரு படத்தில் பாலா இருந்தால் அந்த படத்தில் பாலா ஏதாவது ஒரு பண்ணுவார் அப்படின்னு ஆடியன்ஸ் யோசிக்கிற லெவலுக்கு பாலாக்கு இன்றைக்கி வந்து அந்த ஒரு பெரிய விஷயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ பாலா இந்த படத்துலையும் அதை பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாலா கூட டேரக்டர்ஸ் ஆக்டர். அண்ட் ரொம்ப இட்ஸ் அ பிளெஸிங் டு ஒர்க் வித் பாலா கைண்ட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட்.
அண்ட் இவங்க 2 பேரும் ப்ரொமோஷனுக்கு வரல. ஸோ அதனால் இவங்க மேலே எனக்கு எந்தவித கோவமோ காழ்ப்புணர்ச்சியோ அதெல்லாம் கிடையாது. என்னுடைய 2, 3, 4, 5, 7th 8th ஃபிலிமில் நான் அவங்கள யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு வேளை நடுவில் யூஸ் பண்ண வேண்டியிருந்ததுன்னா வேறு வழி இல்லாமல் அவங்கள வச்சு முதல்ல ப்ரமோஷனை ஷூட் பண்ணிட்டு அப்புறம் படத்தை ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்கேன். இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட டைரெக்டாக நான் இதை சொல்லிக்கிறேன். பட் ஐ லவ் தெம் போத் வித் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தவிர கவிதா அண்ட் தாரிணி, இவங்க 2 பேரை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஏன்னா டெடிகேஷன் டு த கோர், அன்பிலீவபிள் டெடிகேஷன். நான் சொன்ன டைமுக்கு வருது, பர்ஃபெக்டாக இந்த சீனில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு டைலாக் இருக்கா இல்லையா, சும்மா இருக்க போகிறேன்னா இருக்க மாட்டேனா, நான் என்ன பண்ணுறேன், இந்த யூனிவர்ஸில் நான் யார், இந்த கேள்விலாம் எதுவும் கிடையாது. அங்கே வாங்க, இங்கே பாருங்கள், இது போதும், அது தேவையில்லை, இதுக்கு மேலே பேசாதீங்கன்னா எந்த வித தி சரண்டர்ட் தெம்செல்ஃப் டு த கிராஃப்ட். அது அவங்க 2 பேரையும் இந்த படத்தில் நான் அவங்க 2 பேரையுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நாங்கள் அவங்கள காமிச்சிருக்கோம். என் படத்தில் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற விஷயம், விமன் இந்த ஃபிலிமை அப்ஜெக்டிஃபை பண்ணவே கூடாது என்னுடைய படங்கள்ன்றதை நான் ரொம்ப தீர்மானமாக எப்பயுமே ஒரு முடிவெடுப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்டு விமன் இன் மை ஃபிலிம் லுக் வெரி பியூட்டிஃபுல், டிக்னிஃபைட் ஆஸ் விமன். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நானும் ஒரு அம்மாவுக்கு பையன், ஒரு அக்காவுக்கு தம்பி, ஒரு மனைவிக்கு கணவன், ஒரு பாட்டிக்கு பேரன். ஸோ அதனால் அவங்களும் என் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன் அவங்கள. ஸோ அவங்க 2 பேரும் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த லெவல் போவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடில் வேறு யாரை விட்டேன், எல்லோரையும் பேசி முடிச்சாச்சா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் இன்னொன்று பாயல் பற்றி சொல்லணும். வர்ஷா தான் பாயலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பாயல்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, லாங்குவேஜே தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு ஆடிஷனுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் அனுப்பணும் அப்படின்னா நான் ஸ்கிரிப்டை கொடுக்குற லெவலுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் வேலி மேலே வேட்டி விழுந்தாலும் வேட்டி மேலே வேலி விழுந்தாலும் கிழிய போகிறது என்னமோ வேட்டி தான்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் எழுதி கொடுத்து இந்த பொண்ணு அதை ரொம்ப சீரியஸாக ஆடிஷன் எடுத்து பியூட்டிஃபுல்லாக பண்ணி அமைச்சா. ஆனால் எனக்கு மோர் தென் எனிதிங் எல்ஸ் பாயலோடைய அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த விஷயம் பிடிச்சதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ண, சரி கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னோடனே ஷி வாஸ் வெரி அட்டென்டிவ். அண்ட் எனக்கு என்னென்னா, குமரனும் பாயலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்குற இல்லை எந்த கேரக்டருமே இந்த படத்தில் இந்த கேரக்டரை நகர்த்திட்டிங்கன்னா இந்த படத்தோட கதை நகரவே நகராது. ஸோ பாயலோட கேரக்டர்ஸ் அ வெரி சென்ட்ரிஃபியூகல் கேரக்டர். இட் இஸ் நாட் லைக் அ டிபிக்கல் ஹீரோயின் கேரக்டர். இட் ஹஸ் காட் ஸோ மச் டெப்த் இன் டு இட். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயல் பண்ணுறது தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ன்றது தான் உண்மை. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு விஷயம் பாயலால் இந்த படத்தில் நடக்கும். அதனால் பாயலுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் காத்துட்ருக்கு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அவங்களுக்கு பாயல் ராதாகிருஷ்ணான்னு பேர் வச்சதுக்கப்புறம் ட்ராவல் ராதாகிருஷ்ணா அப்படின்னு நாங்கள் பேர் வச்சிட்டோம். ஏன்னா அவங்க ஷூட்டிங்க்கு வேறு படங்களுக்கெலாம் போவாங்க, தெலுங்கு கன்னடலாம் போவோம். திடீர்னு பார்த்தா நாங்கள்லாம் இங்கே நாயா பேயா லொக்கேஷன் பார்க்க சுற்றிட்டு இருப்போம். சார், ஐ எம் கோயிங் ஆன் அ சோலோ ட்ரிப் டு ஸ்வீடன் சார் அப்படின்வாங்க. இங்கே அவனுக்கு காண்டாக இருக்கும். அம்பத்தூர் பக்கத்தில் நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம், நீ என்னடா நான் ஸ்வீடன் போகிறேன்ற மாதிரி. ஆனால் என்னென்னா ரொம்ப அட்வென்ச்சர் ஃப்ரீக், பட் ரொம்ப ரொம்ப சின்சியரான டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். இவங்களுக்கு பெரிய வருங்காலம் தமிழ் சினிமாவில் நல்ல சவுத் இண்டியன் சினிமா கொடுக்கட்டும்னு நினைக்கிறேன். அடுத்தது தேவா அண்ணன், நான் உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. தேவா அண்ணன் ஒரு கார்டியன் ஏஞ்சல். அவரும் எங்களுக்கு, அதாவது தூரத்தில் தேவா அண்ணன் எங்கேயாவது நின்றுந்தார் சிரிச்சிருந்தாருன்னா அன்றைக்கி ஏதோ அவர் ஹாப்பியாக இருந்தாருன்னா அது ஏதோ நல்லா நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ தேங்க்ஸ் தேவா அண்ணன். ஒரு பெரிய சீனியர் பர்சன், எவ்ரிடே எங்களை ப்ளெஸ் பண்ணுறதுக்காகவே வரா மாதிரி இருக்கும். அண்ட் ராகேஷ், எங்களுடைய இபி, அவரோட டீம் அன்பிலீவபிள். ராகேஷை நீங்கள் யார்கிட்ட வேணால் பேச வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு மனுஷன். சூப்பர் ராகேஷ் சார். அண்ட் ராம் அண்ட் மோகன் அண்ணா, மேனேஜர்ஸ் 2 பேரும் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ இதை தவிர நான் வேறு யாரெல்லாம் சொல்லணுன்னா, நான் டிசைன் பண்ண சந்தோஷ், அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நான் யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. அண்ட் ஃபைனலாக நான் குமரன் பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். குமரன் பற்றி சொல்கிறதுக்கு என்கிட்ட பெரிய ஸ்கிரிப்டெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் சொல்லணும்னு நினச்ச ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, குமரன் நான் லக்கி மேன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அண்ணா எனக்கு என்னை லான்ச்சுக்கு ஸ்கிரிப்ட் தேடிட்டு இருக்காங்கண்ணா, உங்ககிட்ட ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னு. நானே லான்ச் ஆனேனான்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் குமரன் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை லான்ச் பண்ணணுன்னு சொல்கிறேன். நான் உடனே சரி அதெல்லாம் இருக்குது பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் ஒரு கதையை சொல்கிறேன். அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது. அங்கேருந்து தேர் இஸ் நோ லுக் பேக். குமரனுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால், குமரன் நல்லா வரணும்னு நினைக்கிற நிறைய பேர் குமரனை சுற்றி இருக்காங்க. இன்றைக்கி அதுதான் இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது.
ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் குமரனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. அண்ட் சச் அ டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். எத்தனையோ இடத்துல குமரனால் காமெடி பண்ணியிருக்க முடியும், எத்தனையோ இடத்துல குமரனால் கவுண்டர் கொடுத்துருக்க முடியும். ஆனால் கிராஃப்டை முன்னாடி வச்சுட்டு தன்னுடைய கேரக்டரை பின்னோக்கி கொண்டு போகிறது. அவனால தான் இந்த படமே அசம்பிள் ஆனாலும், எனக்கு ஒரு 4 பாட்டு வைங்க, 2 ஃபைட்டு வைங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும், எதுவுமே சொல்லாமல் ஒரு கம்ப்ளீட் சரண்டர் டு த கிராஃப்ட் அப்படின்றது வந்து குமரனால் பண்ண முடியும். நான் பெரிய நடிகருக்கும் உயர்ந்த நடிகருக்கும் ஒரு வித்தியாசம் படித்தேன் ஒரு இடத்துல. என்னடா பெரிய நடிகர் யாருன்னா பெரிய பெரிய சம்பளங்கள், பெரிய ப்ராஜெக்ட், பெரிய டைரக்டர்ஸ், பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ், இப்படி படம் பண்ணுறது, அதுதான் பெரிய நடிகர்களுடைய வேலை அப்படின்னு படித்தேன். ஆனால் உயர்ந்த நடிகன் யார் அப்படின்னா, ஒரு கதையில் தன்னுடைய கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டருக்காக தன்னை எந்த கேள்வியும் கேட்காம ஒப்படைக்கிறதுன்னு. அந்த வகையில் பார்த்தா குமரன் ஒரு மிக உயர்ந்த நடிகன் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா வருங்காலம் குமரனை வந்து இன்னும் பெருசாக கொண்டாடணும். அதுக்கான எல்லா விஷயமும் குமரன் கிட்ட இருக்குது. நான் குமரன் கிட்ட சாரி ஒன்றே ஒன்று தான் கேட்பேன். எனக்கு குமரனோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். குமரனோட ஃபேன்ஸுக்கும் குமரனோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் அதை வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்து வைக்க முடியாமலாம் இல்லை. நான் வைக்கிறேன்னு சொல்லி குமரன் இல்லைனா இந்த படத்தை நம்ம வந்து டிஸ்டார்ட் பண்ண வேணாம், நம்ம அதை பண்ண வேணான்னு சொன்ன அந்த பெருந்தன்மை குமரனுக்கு. தனக்கு எது ரொம்ப பெஸ்ட்டாக வருமோ அதையே ஒருத்தன் ஒரு படத்துக்காக வேண்டாம் இந்த படம் நல்லா வரணும்னு தூக்கி போடுறானோ, அந்த மனசு, அந்த ரினவுன்சிங் மனசு வந்து அவனை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ரொம்ப பெருசாக கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள், இந்த படத்துக்கு நான் திரை முயற்சின்னு ஏன் போட்டேன்னா, நான் லக்கி மேனுக்கே இதை போடணும்னு நினச்சேன், அது போட முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முயற்சி அப்படின்னு ஏன் போடுறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். நான் சினிமா எடுக்கணுன்னெலாம் என் வாழ்க்கையில் வரல. நான் என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அதிசயமான சம்பவங்களாக இருக்குது. நான் ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் ஆக வேண்டியவன், கடைசியில் டைரக்டர் ஆகி கிட்டத்தட்ட ரேடியோ ஜாக் என்னென்னமோ நடந்திருக்கு என் வாழ்க்கையில். பட் இந்த ஒரு வேலைக்காகவே வந்து இன்னமும் இதற்கான வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது, ஏதோ இறை அருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வணங்கும் முருகன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள். ஸோ அதனால் நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே முயற்சினே போடுவோம். ஸோ அந்த முயற்சி என்னோட முயற்சியாக இருக்கட்டும், அது நல்லா இருந்தால் திரைப்படம்னு மக்கள் கொண்டாடட்டும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு. ஸோ முயற்சி என்றைக்குமே என்னை திருப்பி இன்னொரு முயற்சி பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். நான் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் போடுறேன். அண்டு கடவுளுடைய அனுகிரகம் இந்த ப்ராஜெக்டில் இருக்குது அப்படின்றத நான் எங்கே உணர்ந்தேன் அப்படின்றத சொல்லி இன்றைக்கி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். லக்கி மேனுடைய முதல் டைட்டில் கந்தன் கருணை அப்படின்னு வச்சோம். பட்டு அந்த டைட்டில் கிடைக்கிறதுக்கான நிறைய சிக்கல்கள் இருந்ததுனால தான் லக்கி மேன்னு வச்சோம். நான் அடிப்படையில் நான் ஒரு முருக பக்தன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் பாம்பன் சுவாமிகள் டெம்பிள் போய்ட்டுருக்கும்போது முருகன் கிட்டே போய்ட்டு டைட்டிலே வைக்க முடியலப்பா என்ன பண்ணுறதுன்னு ஏதோ மனசு வருத்தப்பட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் எனக்கு எப்படி அமைச்சு தரான் அப்படின்னா, நான் எடுக்க போகிற படம், அடுத்த படத்தோடைய பேர் குமார சம்பவம் அப்படின்னு ஒரு டைட்டில். அந்த டைட்டில் கூட ஸ்ரீனி சார் சொன்னது தான். இந்த படத்துடைய ஃபைனல் அவுட்புட் நான் மட்டும் டிசைட் பண்ணல, கணேஷ் சார், ஸ்ரீனி சார், குமரன், அப்புறம் ரவி சார் எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணது தான் எங்களுடைய ஃபைனல் அவுட்புட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறேன்ற ஒரு ஃபீலிங்கை அவங்க எனக்கு கொடுக்கல. நான் என்னோடய ஃபேமிலிக்கு ஒர்க் பண்ணுறேன்ற ஒரு ஃபீலிங்காக அவங்க எனக்கு கொடுத்தாங்க. எந்த டைரக்டரும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மாதிரி பேச மாட்டாங்க. நான் சொல்கிறேன்னா என்னை எந்த அளவுக்கு அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த கதைக்கு வரேன். இப்போது படத்துடைய பேர் குமார சம்பவம், அடுத்த படத்துடைய பேர். அந்த படத்தில் ஹீரோ யாருன்னா குமரன், கூட குமரவேல், கூட ஜிஎம் குமார் அண்டு காமெடியன் பால சரவணன். எல்லாத்துக்கும் மேலே இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் எங்கள் அண்ணன் நிக்கில் முருகன். இதுக்கு மேலே நான் இதுக்கு மேலே நான் முருகன்கிட்ட கேட்கவே முடியாதுன்ற லெவலுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறது ஒன்று தான், நல்ல திரைப்படங்களை நீங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு என்றைக்குமே மிஸ் பண்ணதில்லை. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் எப்படி இன்றைக்கி பல நம்பிக்கையான கதவுகளை திறந்து விட்டுருக்கோ, குமார சம்பவம் மாதிரியான படைப்புகளுக்கும் அதே ஆதரவு கொடுக்கும்போது அது மிகப்பெரிய வாசல்களை, மிகப்பெரிய கிரியேட்டர்ஸை, மிகப்பெரிய நடிகர்களை கொண்டு வரும். அந்த ஒரு வேலையை நீங்கள் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பண்ணுவாங்க. அண்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ப்ரெஸ்ஸை ரொம்ப பெருமைப்படுத்துகிற ஒரு படமாக இது இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலியோட, உங்கள் குழந்தைகளோட நீங்கள் பார்க்குற ஒரு ரொம்ப ரொம்ப கண்ணியமான, நேர்மையான, ரொம்ப என்டர்டெய்னிங்கான, என்ஜாயபுளான படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ஆடியன்ஸ்க்கு என்னோடய ஒரே ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த படம்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். லக்கி மேன் பார்த்துருங்க, யாத்திசை பார்த்துருங்க. ஏன்னா
ஒரு நல்ல படம் கொடுத்த டேரக்டரும் நல்ல படம் கொடுத்த ப்ரொடியூசரும் சேர்ந்து இன்னொரு நல்ல படம் தான் கொடுப்பாங்கன்னு நீங்கள் நம்புறதுக்கு அது ஒன்று தான் ஒரே வழி. சரியா? வேறு நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்டு எண்டிங்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இருக்கோம். அது என்ன அப்படின்னா, நான் முன்னுக்கு வரும்போது என்னை தட்டி கொடுக்கறதுக்கோ என்னை வந்து வழி நடத்துறதுக்கோ ரொம்ப பேர்லாம் இல்லை, கைப்பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு. இன்னி வரைக்கும் எனக்கு ரொம்ப சோல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது என்னுடைய அருமை நண்பர் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி பிரகாஷ் சொல்லி தான் இந்த படத்தில் சக்தி பாலாஜின்னு ஒரு சூப்பர்பான ஆக்டரை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவர் 2-3 படம் நடிச்சிருக்காரு. அவர் இறுதி சுற்று, அதுக்கப்புறம் வந்து சூரரை போற்றுலலாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் நான் கூப்பிட்டேன்ன உடனே வந்து ஒரு பியூட்டிஃபுல் விச்சுன்னு ஒரு கேரக்டர் பண்ணார். ஸோ ஜிவி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு நம்புகிற ஒருத்தர்னா. ஸோ ஜிவி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம், என்றைக்காக இருந்தாலும் நீ உன்னோட வேலையை பண்ணிகிட்டே எங்கேயாவது யாராவது ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஊக்கம் எனக்கு கொடுத்த நண்பர் ஜிவி தான். ஸோ இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே அது இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு 20 ஆண்டு கால நட்பு எங்களுது. அந்த மாதிரி ஜிவி எனக்கு கொடுத்த ஊக்கம், எனக்கு நல்ல டைம் வரும்போதெல்லாம் ஜிவி வந்து கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ ஒருத்தருக்கு நல்ல டைம் வருது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ குமரனுக்கு நல்ல டைம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன் தட் நோட் ஐ ரியலி வாண்ட் டு விஷ் குமரன், உனக்கு நல்ல டைம் வந்துருச்சு. அந்த டைம் இங்கேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆதி கொஞ்சம் கொடுக்குறியா? ஸோ வித் ஆல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் குமரன். அண்ட் இதுக்கப்புறம் என்னுடைய அவுட்டோர் ப்ரொமோஷன்ஸில் உறுதுணையாக இருக்கக்கூடிய விஜய் செல்லையா, ஸ்ரீதர், அண்ட் எங்களுடைய டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸில் பட்டைய கலப்புற என் தலைவர் சித்தார்த், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். அண்டு கண்டிப்பாக குமார சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படைப்பாக கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு கிவ் டு அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ நிக்கில் அண்ணா. தேங்க்யூ ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ஈவெண்ட். அதாவது கடைசியில் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். என்னால் எல்லோரும் வாழ்த்து சொல்லிவிடுவாங்க, எல்லோரும் எல்லாரை பற்றியும் பேசிடுவாங்க. ஸோ இருந்தாலும் நான் நிக்கில் அண்ணாட்ட சொன்னேன், நான் ரொம்ப ஷார்ட் ஸ்பீச்சாக தான் பண்ண போகிறேன்னா நான் கடைசியிலே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. இதில் நான் டேங்க் பண்ணுறது எல்லோரும் இண்டிவிஜுவலாக டேங்க் பண்ண, அஃப்கோர்ஸ் எனக்கு இப்போ டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுத்த நிமிஷம் 3 நிமிஷம் தான். ஸோ ஐ தேங்க் மை என்டையர் க்ரூ, ஹார்ட்ஃபுல் தேங்க் டு மை என்டையர் க்ரூ for giving me this opportunity to produce this film, Kumara Sambhavam. First of all, I am so thankful. எங்களோட இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு வந்த ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீனஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட்டோட 2வது படைப்பு, டைரக்டான 2வது படைப்பு குமார சம்பவம். முதல் படைப்பு யாத்திசை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யாத்திசையில் நடந்தது என்னென்னா, எல்லோரும் என்கிட்ட கேட்டது என்னென்னா, இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே என்கிட்ட கேட்டது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுற, ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிலிம் பண்ண போகிற, எல்லா க்ரூவும் புதுசு, ஆர்டிஸ்ட் புதுசு, டைரக்டர் புதுசு, டோட்டலாக எல்லாமே புதுசு, இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு என்ன ஒரு விஷயம் கேட்டாங்க. பட் எனக்கு ஃபிலிம்ங்கிறது ரொம்ப பேஷன். ஐ ஒர்க் ஃபார் மை பேஷன், ஐ ஒர்க் ஃபார் மை விஷன். பட் யாத்திசை அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் ப்ரெஸ் அண்ட் மீடியான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதே இடத்துல யாத்திசையில், இதே ப்ரெஸ் மீட்டில், இதே இடத்துல, இதே நிக்கில் நான் யாத்திசையை பற்றி சொல்லும்போது உங்களோட ஆதரவு அந்த படத்துக்கு மிக 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 முக்கியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் ஆதரவு இல்லைன்னா அந்த படம் இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் ஆகிருக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இது நான் ஒன்றும் பெருமைக்காகவோ அவங்கள தூக்கி வச்சு பேசுனதுக்காகவோ சொல்லலை. நான் ரொம்ப அவுட் ஸ்போக்கன் நினச்சிக்கோங்களேன். ஸோ அதுதான் உண்மை நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதே போல் என்னோடய 2வது படம் குமார சம்பவம், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. யாத்திசை எந்த அளவுக்கு நீங்கள் போய் ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் பண்ண வச்சிங்களோ
அதை விட ஒரு மடங்கு அதிகமாக போய் இந்த படத்தை ரீச் பண்ண வைப்பீங்கங்கிறத எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை நாங்கள் ப்ரெஷ் ஷோ பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாருமே அதை பார்க்க போகிறீங்க. இட்ஸ் குமார சம்பவம்ங்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளான நான் சொல்லணும்னா இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். It's a beautifully crafted film by Balaji. Thank you, Balaji, for crafting such a beautiful script, such a beautiful film. And இதை கண்டிப்பாக சொல்கிறேன், குடும்பத்தோட குமரன் சொன்ன மாதிரி மூஞ்சி சுளிக்காமல் ஒரு படம் நீங்கள் பார்க்கணும் உங்கள் குடும்பத்தோடு நினச்சிங்கன்னா அது இந்த படமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பேசுகிறது, I just finish my note by thanking all my technicians, Madan. And I just want to thank Mr. Anand sir for acquiring this film, Sarigama. And I just want to thank the sound designer. I just want to thank my art director. I just want to thank all my artists, okay? And I just want to thank the two pillars. I say three pillars of this film. One is Ravi, the other one is Mr. Srinivasan, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தேவ அண்ணன், ஓகே. ஸோ இவங்க தான் the three pillars of this movie. அதுக்கப்புறம் I just want to have one talk with Kumaran about குமரன் வந்து என்னோடய பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் நடிச்சிட்டு இருந்தார். ஒரு வாட்டி செட்டில் வந்து நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது குமரன் உங்களை வச்சு நான் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்னேன். ஐ திங்க் நான் பண்ணிட்டேன் குமரன். ஐ கீப் மை ப்ராமிஸ் ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ் குமரன், தேங்க்ஸ் ஃபார் கொலாபரேட்டிங் வித் வீனஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் அண்ட் தேங்க்ஸ் பாயல். அண்ட் ஜெகதீஷை பற்றி ஒன்று விஷயம் சொல்லணும்னா, ஜெகதீஷ் இஸ் சச் எ பியூட்டிஃபுல் கேமராமேன். நான் எப்படி அதை நான் சொல்லுவேன்னா, த்ரூ ஃபோன்லேயே என்னை கன்வின்ஸ் பண்ண ஒரே அளவு தான். ஏன்னா இந்த சார் ஒரு லென்ஸ் இருக்குது சார், 30,000 நம்ம யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் யூஸ் பண்ணுவோம், பட் இந்த லென்ஸ் 75,000 ஒரு நாளைக்கு ஆகும் சார், என்ன பண்ணலாம் சார், ஆனால் குவாலிட்டி செம்மையாக வரும் சார் அப்படின்னு சொன்ன உடனேயுமே நான் என்ன பண்ணுறது, ஓகே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை பெருமையாக சொல்கிறாங்க. நான் எல்லாத்துக்கும் நான் என்றைக்குமே எதையுமே நெகோஷியேட் பண்ண மாட்டேன். ஐ எம் நாட் தட் கைண்ட் ஆஃப் கேரக்டர். எனக்கு குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ ஜெகதீஷ். And I just want to thank Achu. What a music, man. Seriously, the first time I heard விடியாத இரவு ஒன்று, சீரியஸாக சொல்கிறேன், அது என் காரில் தான் ப்ளே பண்ணேன். ஆக்சுவலாக இந்த டீம் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் ஒரு விஷயத்த எனக்கு பாலாஜி சொல்லுவார், அது அந்த நைட்டே வந்துடும், அந்த மியூசிக் வந்துடும், லிரிக்ஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும். அது எப்படி அவங்க அதை கிராஃப்ட் பண்ணுறாங்கங்கிற சீக்ரெட் எனக்கு சீக்கிரம் சொல்லித்தாங்க. ஸோ தட் நான் ப்ரொடக்ஷன்லேயே அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். So nothing more. I just thanked everyone. I think my outdoor marketing campaign, Vijay and Sridhar, and my digital promotion, I think Siddharth is doing a very good job. Thanks everyone. Please support us, media and press. Please support us. Thank you. Thanks. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.